ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து ஒரு க்யூட்டான மூமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே சொல்லுங்க. ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம்னா என்னது? ஓகே, ஜேகே ஆர்மி, ஜேகே லவர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். லாஸ், அதாவது தோத்து போகிறது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. தோத்துட்டாருன்னா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே, என்னவோ இன்னைக்கு தான் உலகமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியே கொடுப்பாரு. ஆனால் மெம்பர்ஸ் செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் காரணம் ஜேகே தான். ஏன்னா ஜேகே கேமுக்கு முன்னாடியே நிறைய பேசிடுவார். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா ஜேகேவோட க்யூட்டான ஃபன்னியான கேமில் தோத்து போனால் அவரோட ரியாக்ஷன். ஓகே, லெட்ஸ் கோ. பவுலிங் ஜேகே 2-3 மந்த்தாக நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தார். பட் மற்றவங்களுக்கு பவுலிங்கில் கூட தெரியாது. ஏன் ஜேகேவை தவிர இங்கே யாருக்குமே பவுலிங் பற்றி சரியாக தெரியாது. ஸோ ஜேகே ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லா ஆடினார். ஆரம்ப பாருங்க. ஆரம்புக்கு அந்த பாலை எப்படி பிடிச்சு தூக்கி போடணும் அப்படின்னு கூட தெரியல. ஆரம்புக்கு மட்டும் இல்லை, ஜேகேவை தாண்டி மற்ற யாருக்குமே அந்த பாலை சரியாக விளையாட தெரியாது. ஜங்குக்கா, இன்னும் ஸ்லீவை கீழே இறக்கி விடு. இல்லை, நான் நல்லா விளையாடணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். மாஸ்டர் சொல்லிட்டாரு. பாய்ஸ் பாருங்க, எல்லாரும் கான்ஃபிடென்ட். ஜேகே, என் காலில் விடு. ஜங்குக், இவங்க யோங்ஸு காலில் விட சொல்கிறீங்க? ஓகே, வெயிட். நான் ஃபஸ்ட்டு ராஜா மாதிரி உட்காந்துக்கிறேன், அப்புறம் எல்லா மெம்பர்ஸும் என் காலில் விழணும். பிக் பிரதர், நீ கிரேட், நீ மகான். ஹாப்பி ஜேகே. பட் இது கொஞ்சம் ஓவரா இல்லை? எஸ், ஓவர் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒருவேளை ஜங்குக் இதில் தோத்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? நான் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாகவே இதில் ஜங்குக் தோத்து போயிட்டாரு. ஏன் ஜங்குக்கோட டீம் தோத்து போச்சு, அதுவும் விளையாடவே தெரியாத அவங்க கிட்ட. ஜேகே சரியா விளையாடல. ஜின் அண்ட் சுகா இவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பி. ஜின், ஜங்குக்கா நீ நல்லா விளையாடல, நான் அப்பயே சொன்னல இவன் இப்படிதான் விளையாடுவான்ட்டு. திரும்பவும் சுகா, ஹோபி இவன் உன்னை விட மோசமா விளையாடுறான். சுகா, எப்படி பாலை பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஜங்குக்கு போல ஸ்கோர் பண்ணல, நான் ஜங்குக்கு போலவே அடிச்சிருக்கேன்ல, அப்படின்னா நான் பவுலிங் கோச்சிங்கே போக தேவையில்ல. இதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறது. ஜேகே தோத்து போயாச்சு. ஓகே, தோத்து போன டீமில் என்ன பண்ணணும்? கீழே விழணும். காலில் விழுந்து பிக் பிரதர் நீ தான் ஜீனியஸ், நீ தான் கிரேட். இதுக்கு தான் சொன்னேன். அது மட்டும் கிடையாதுங்க, பட்டில் அடி வாங்கணும். சுகா, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜங்குக்கா, இந்த வருஷம் நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ பவுலிங்கில் இன்னும் அதிகமாக கோச்சிங் எடுத்துக்கணும். போதும்பா, விட்டுருங்க அவரை. இங்கேயும் ஜேகே தோற்று போனதால தான் இப்படி தலைக்கீழே நின்றுட்டுருக்காரு. ஆன்சர் தப்பாக சொல்லிட்டாரு. ஜங்குக்கா 3rd டைமுக்கு முன்னாடி இதை சொன்னார். ப்ளீஸ் என்னை இன்னொரு விளையாட விடுங்க, இது சரியில்லை, நான் திரும்பவும் விளையாட நினைக்கிறேன். ஓகே, இதான் கடைசி. லாஸ்ட்டாக வந்தேன் அப்படின்னா என் தோல்வியை நானே ஒத்திக்கிறேன். ஜங்குக் உண்மையாகவே விட்டு தர மாட்டான். ஜங்குக் சுத்தமாக விட்டு தர மாட்டாரு. பாருங்க, இங்கே கண்ணை சிமிட்டாமல் பார்க்கணும். பட் ஜேகே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுற வரைக்கும் பார்க்குறாரு. இந்த மேன் ரொம்ப சீரியஸ். பட் இந்த கேம் கொஞ்சம் விசித்திரமான கேமுங்க. இது யாராவது இதை விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது மேக்ஸிம் புக்கை வந்து டக்குன்னு திறக்கணும். அதில் ஹியூமன்ஸ், அதாவது மனுஷங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வின்னு, இல்லை அப்படின்னா அவங்க லாஸ். கொஞ்சம் விசித்திரமா இல்லை? ஓகே, இப்போ சுகாவும் ஜேஹோப்பும் விளையாடுவாங்க. ஹோபி, எனக்கு இப்போவே ஃபீலிங் வருது. எனது உனக்கு ஃபீலிங் வருதா? 1 2 3. என்ன வந்தது? லேக் வந்தது. ஒரு மனுஷன் கூட இல்லை. ஓகே, வெயிட் பண்ணு. சுகாவும் விளையாடணும்ல, ஒருவேளை அவனுக்கும் எதுவும் வரல அப்படின்னா டை ஆயிடுச்சுன்னா சுகா நீ பேச திருப்பு. நிறைய மனுஷங்க, அப்பனா சுகாவின் அப்படிதானே? சுகாவின். ஓகே, இப்போ ஜேகேவும் சுகாவும் விளையாடலாமா? சுகாக்கு ஒரு ஹியூமன் கூட வரல. ஜேகே சீக்கிரம் திருப்பு. நான் திரும்பவும் ட்ரை பண்ண நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருச்சு. ஜேகே எப்பெல்லாம் நான் திரும்ப ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ அப்பெல்லாம் அவர் தோத்து போயிட்டாரு. இந்த கேம் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காத கேம் அப்படின்னா அதில் இதுவும் ஒன்று. நம்பர்ஸ் கேம். 95% ஜங்குக் இதில் தோற்று போயிடுவார்ப்பா. பட் யோங்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. பாருங்கள் எத்தனை ஹாப்பி. ஜேகேயோட ஃபேஸை பாருங்கள். பட் நம்ஜுனா
இத்தனை ஹாப்பி டான்ஸ் வேற. ஓகே ஓகே ஜேகே, இட்ஸ் ஓகே. சுகா ஜேகே ஜின் டோட்டல் எவ்வளோ? 60 பாயிண்ட். ஓ, நான் 0 ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, 0 கூட இருக்கா? அவரு தான் சொன்னார். ஏய், அவர் பெஸ்ட்டு தான், பட் தப்பாக சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட என்ன 0 இருக்கா? இல்லை, 1 இருக்குது. பட் ஜேகேவோட ரியாக்ஷனை பாருங்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஜேகே, இந்த கேமே ஒரு முட்டாள்தனமானது, பட் எனக்கு என்னவோ அந்த புக் கேமு தான் அப்படின்னு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் பெல் அடிக்கணும். பட் ஜேகேக்கு இந்த கேம்லாம் சுத்தமாக வராது. அவருக்கு இந்த வீடியோ கேம் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க ஜேகே, ஓ ஓ ஓ அவர்கிட்ட கார்டே இல்லை, ஆனால் பெல் அடிச்சிட்டாரு. போச்சு. ஓ ஓ ஓ ஜேகே, இந்த குழந்தைங்கெல்லாம் காலை ஒத்துச்சு வச்சு சொல்லுமே, அது மாதிரி இல்லை. ஓ பாவம் ஜேகே. திரும்பவும் நான் கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட்டை சொல்கிறேன். நம்ம ஜேகே. ஓகே. ஏய், நீ இத்தனை வேகமா? நீ எப்பவும் உன் கையை இவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுற? ஹோபி, இதில் சின்ன தோக்கடிக்கவே முடியாது. இவன் இந்த கேமை விளையாடுறதுக்காகவே பிறந்தான். ஜேகே, நான் இவனை சீக்கிரமாக தோக்கடிச்சிடுவேன். நாய் ஜோக்கு. ஓ, உண்மையே ஜேகே வின்? இல்லை. ஃபைனலி ஜேகே தோத்துட்டாரு. பாருங்க, தோத்து போயிட்டாரு. இந்த கேமில் நீ தான் வின் பண்ணுவ ஜேகே. பட் தோத்துட்டாரு. இவங்க பாருங்க, பட் எல்லா யூங்ஸும் பாருங்க, எத்தனை ஹாப்பி ஆகுறாங்க. ஓகே, உன்னால முடியும், சீக்கிரம் பண்ணு. திரும்ப தோத்துட்டாரு. ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, தோத்துட்டாரு. ஓகே ஜேகே, இப்படி தோத்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட் எல்லோ கேம். இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் கோஸ்ட்டில் உட்காரச்சிடுவாங்க. ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இதை பாய்ஸ் வந்து மெமரி பண்ணணும். ரோலர் கோஸ்ட்டை வேகமாக சுற்றுவாங்களா, கீழே இறங்கி வந்த பிறகு தள்ளாடாமல் ஆன்சரை சொல்லணும். அவங்க சொன்னதை திருப்பி சொல்லணும், ஞாபகப்படுத்தி. பட் இங்கே ஒளரிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. ஓ ஜேகே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஷர்ட்டை பிடிச்சிட்டாரு. ஜேகே இப்படி தான், அவர் தோத்துட்டாருன்னா ஒரு சான்ஸ் அப்படின்னுவாரு. பட்டுங்க தோத்துட்டாங்கன்னா பாருங்க எவ்வளோ கோவம். 70, அதாவது 70 டைம் நல்லா வேகமாக காலை ஆட்டணும். ஜங்குக்கா, நிறுத்தாத, அப்படியே செய். டைம் ஓவர். என்னாச்சு? எனக்கு ஜேகேயோட ரியாக்ஷனை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. பட் சொல்லுங்க, என்னதான் எடுத்தீங்க? 69. ஸோ சேட். இன்னும் ஒன்று தான்ப்பா, பாட்டில் கேப் கேம். இதுவும் ஜேகேக்கு பிடிக்காத கேம் லிஸ்ட்டில் ஒன்று சேர்த்துக்கங்க. ஏன்னா சுத்தமாக ஜேகேக்கு பிடிக்காது. பட் அத்தனை சீரியஸாக என்ன அந்த கேம், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட்டு கேப் அடிக்கணும், அவ்வளோதானே. இவங்க இதை வேறு மாதிரி விளையாடுவாங்களா? அதாவது யானை மாதிரி கீழே குடிஞ்சுக்கிட்டே சுற்றிட்டு அப்புறம் கேப் அடிக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சு. ஜேகே அவுட். உடிக்காக சேலஞ்ச் நடக்குது. இதுல தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் எல்லா பாய்ஸோட ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணணும். இதை விட மோசம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க எல்லாத்தையும் வாங்கி தரணும், பே பண்ணணும். ஜின், ஆரம், ஜிமினா ஜேகே கூட விளையாடுவாங்க. உங்ககிட்ட பைசா இருக்கா? இருக்கு, கார்ல இருக்கு. ஜேகே, இதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நான் தான் ஜெயிக்க போறேன். ஓகே, போச்சு. ஜங்குக். are you okay ஜேகே? I think இல்லை. ஹோபி, விளையாடவே இல்லை நீங்கள். ஆனால் ஸ்லிப்பர் வேணுமா? ஜங்குக்கா, $39. ஹோபி ஹாப்பி. பட் ஹெவி ஒயிட் ஜேகேவோட பர்ஸ் வெயிட்லெஸ் ஆகிருக்கும். நான் நர்வஸாக இருக்கேன். அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கெட் மணிக்காக கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எதில் டச் ஆகுதோ அத்தனை டாலர் அவங்களுக்கு கிடைக்கும். ஜேகே, எனக்கு $30 கிடைக்கணும், இல்லை அப்படின்னா நான் சாப்பிடவே மாட்டேன். உனக்கு $3 தான் கிடைக்கும். சுகா, நான் கண்டிப்பாக $5 தான் எடுப்பேன், பார்த்துக்க. நோ, -$25. பட் மற்றவங்களாம் பாருங்க, ஏன்னா உங்களுக்குலாம் $100 கிடைச்சிதா? ஜேகே தோத்ததுல எவ்வளோ ஹாப்பி பாருங்க இவங்களாம். ஹோபி, எனக்கு $5 தான் கிடைச்சிது. உனக்கு எத்தனை? $7. உன் வாயை மூடு. எனக்கு $3 தான் கிடைச்சிது. உன் வாயை மூடு. எனக்கு -25 தான் கிடைச்சிது. அமைதியா இருங்க, அவருக்கு -25 கிடைச்சிது. இங்க வியால ஜேகேயோட டீம் தோத்து போச்சு. ஸோ ஜேகே ஹேங்க்ரி பேர்ட் ஆயிட்டாருப்பா. குட் ஜாப் யங் மேன்ஸ். தலையில துண்டு போட்டாச்சு. ஜேகே திட்ட ஆரம்பிச்சாச்சு. ஜேகே வேண்டிய கேமை உன்னால தான் தோத்து போனோம். பட் ஜிமினா பின்னாடி பாருங்க, ஜிமினா ஸோ கியூட். பட் வீக்கு செம்ம அடி கிடைக்குது. ஓகே, இப்படி ஜேகே வி அடிச்சு அவரோட கோவத்தை குறைச்சிக்கிட்டு
நம்ம இப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.